أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பெரும் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனாச்சாரமான காரியங்கள் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கம் என்ற பெயரில் கடைபிடிப்பது பித்அத் வழிகேடு என்றும், ஒவ்வொரு வழிகேடும் மக்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை மக்களுக்கு முன்பாக உரை நிகழ்த்துகிற பொழுதும் எடுத்துரைத்த சில எச்சரிக்கைகளை தற்போது நினைவு கூர்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். பெரும் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையிலே சத்தியத்தை அதனுடைய தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் இங்கே ஒன்று குழுமி அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையினுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் கரந்தத்தில் 15492வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான வஜஅல்னா மினர் ராஷிதீன். இதுதான் அந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இறைவா, ஈமானை எங்களுக்கு விருப்பத்திற்குண்டானதாக ஆக்கு. அந்த ஈமானை எங்களுடைய உள்ளத்தில் அழகுற அமைத்துவிடு. உம்மை மறுப்பதையும் பாவங்கள் புரிவதையும் வரம்புகளை மீறுவதையும் எங்களுக்கு வெறுப்புக்குண்டானதாக ஆக்கிவிடு. நேர்வழி பெற்றவர்களில் எங்களை சேர்த்துவிடு. இதுதான் அந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம். இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தத்தை நாம் படிக்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனையை நாம் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பெரும்பாலும் எந்த ஒரு பிரார்த்தனையை படிக்கின்ற பொழுதும் அதை நாம் செய்கின்ற பொழுதும் அல்லாஹும்ம என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த வார்த்தையை கொண்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த அல்லாஹும்ம என்ற வார்த்தை நம்முடைய பார்வையில் சாதாரணமான வார்த்தையாக இருக்குதா இல்லையா? இறைவா என்று கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அதில் என்ன பெரிய விஷயம் அடங்கியிருக்கிறது என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு எவ்வாறு விளக்கத்தை அர்த்தத்தை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், சுனன் அபூதாவுத் என்ற ஹதீஸ் கரந்தத்தில் 3495வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார்கள், மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைகிறார்கள். அப்படி நுழையும் பொழுது அங்கே ஒரு நபர் தொழுது விட்டு அமர்ந்து துவா செய்ய ஆரம்பிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சஹாபாக்களையும் அவரை கவனிங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள். அந்த நபர்
அல்லாஹும்ம இன்னி அசாலுக்க பி அன்னலக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னானு பதிஉ சமாவாத்தி வல்லர் யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா ஐயு யா ஹை யா கையூம் என்று ஒரு பிரார்த்தனையை செய்கிறார். பிரார்த்தனையோட அர்த்தம் என்ன? இறைவா, நான் உன்னிடத்தில் பொருளாதாரத்தை கேட்கிறேன், உனக்கே புகழ் அனைத்தும், நீ வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னை போன்று வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரும் கிடையாது, நீதான் கொடையாளி, நீதான் வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரி இன்று படைத்தவன், நீதான் கண்ணியத்திற்குரியவன், நீதான் நிரந்தரமானவன். இதுதான் அந்த பிரார்த்தனை. என்ன முறையிடுகிறார்? எனக்கு வறுமை இருக்கிறது, எனக்கு செல்வம் தேவைப்படுகிறது, எனக்கு செல்வத்தை கொடு இறைவா. இதுதான் அவருடைய பிரார்த்தனை. அல்லாஹும்ம என்ற வார்த்தையை கொண்டு துவங்குறாரா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் த அல்லாஹ், இவர் செய்த துவா இருக்கிறதா இல்லையா? இந்த துவா பி இஸ்மிகில் ஆலிம், அல்லாஹுடைய மகத்துவமான பேர்களை கொண்டு இவர் ஆரம்பித்து இந்த துவாவை செய்து முடித்திருக்கிறார். அல்லது இதா துய அஜாப, ஒரு அடியான் இப்படி பிரார்த்தனை செய்வானேயானால் அவனுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயம் பதிலளிக்கப்படும். வைதா சுயில உய்த்திய, அவன் கேட்கக்கூடியது நிச்சயமாக அவனுக்கு கொடுக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஊத்தி என்ற வார்த்தை இருக்குதா இல்லையா? ஊத்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்று சொன்னால், வெறும் கையோடு இறைவன் அனுப்ப மாட்டான் என்று அர்த்தம். நிச்சயம் இறைவன் கொடுப்பான், அவன் கேட்பது அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி குறிப்பிடுகிறார்கள்? அல்லாஹுடைய மகத்துவமான பெயரை கொண்டு இவர் செய்த பிரார்த்தனை. அல்லாஹும்ம என்று சொன்னால் இறைவா என்று நாம் மொழிபெயர்க்கிறோமா இல்லையா? அந்த மொழிபெயர்ப்பு தமிழில் அந்த வார்த்தை தான் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பு. அரபு தெரிந்த எல்லோருக்குமே தெரியும், அல்லாஹு என்ற வார்த்தையும் உம்ம என்ற வார்த்தையும் சேர்ந்த ஒரு வார்த்தை பிறகு தான் அல்லாஹும்ம. அல்லாஹ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறைவன். உம்மண்டா என்ன? ஒட்டுமொத்த மனித சமூகமும், மனிதர்கள் அனைவரும், அவர்கள் அனைவரும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான இறைவனாகிய வணக்கத்திற்கு உரிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று ஒரு அடியான் அழைத்து பிரார்த்தனையை முன்வைக்கிற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக அல்லதி இதா துய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஜாப, அவன் அப்படி பிரார்த்தனை செய்கிற பொழுது, அல்லாஹும்ம என்ற வார்த்தையை கொண்டு பிரார்த்தனை செய்கிற பொழுது அவனுக்கு நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கு இறைவன் பதிலளிப்பான். இதா சுயில ஊழ்த்திய, அவ்வாறு அவன் பிரார்த்தனை செய்கிற பொழுது அவனுடைய கையை வெறும் கையாக இறைவன் அனுப்ப மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் முதலாவதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரே இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று அழைக்கின்றார்கள். அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவிடுகிறார்கள், ஹப்பீபி இலைனல் ஈமான், எங்களுக்கு ஈமானை விருப்பத்திற்குரியதாக இறைவா நீ ஆக்கி கொடு. நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோமா இல்லையா? ஈமானை விரும்பியதனால் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். நாம் இதை இறைவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் வழிகாட்டாமல் யாரும் நேர்வழி பெற முடியாது, யாரும் ஈமானை பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவனுடைய விருப்பத்தோடு தான் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் பரம்பரை முஸ்லீம்களாக இருப்பதனால் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையில் ஆரம்பமாக குறிப்பிடுகிறார்கள், ஹப்பீபு இலைனல் ஈமான், எங்களுக்கு ஈமானை விருப்பத்திற்குண்டானதாக ஆக்கி இறைவா, வஸய்யினுஹு ஃபீ குலூபினா, எங்களுடைய உள்ளத்தில் அந்த ஈமானை அழகானதாக ஆக்கிவை இறைவா. சில பேருக்கு ஈமான் இருக்கும், அந்த ஈமான் சரிவர இருக்காது. திருமறை குர்ஆனில் மக்கத்து காஃபிர்களையும் மதீனாவில் இருந்த காஃபிர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிற பொழுது இறை மறுப்பாளர்கள் குறிப்பிடுறானா இல்லையா? ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி? எல்லாமே அல்லாஹ் தான். எனக்கு உணவளிப்பது, எனக்கு இருப்பிடம் தந்தது, என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அருள் புரிவது எல்லாமே ரப்புல் ஆலமீன் தான். உலகத்தில் நடக்கிற அனைத்துமே ரப்புல் ஆலமீன் தான் என்று நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களிடத்தில் இருந்த குறை என்ன?
அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு இந்த கடவுள்கள் எல்லாம் பெற்று தருவார்கள் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இறை நிராகரிப்பாளர் என்று அழைக்கின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை எப்படி அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமோ, எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி நம்பிக்கை கொள்ளவில்லை. அதனால தான் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக போனார்கள். இப்போ ஈமானில் நம்ம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஈமானை அழகுற நம்முடைய உள்ளத்தில் அமைத்திருக்கிறோமா? திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையிலையும் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் சொன்ன அடிப்படையிலையும் என்னுடைய ஈமான் வலுப்பெற்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அதை நான் பரிசோதித்தால் தான் நான் உண்மையான ஈமான் கொண்ட ஒரு அடியான். அந்த ஈமானை வலுப்படுத்தி நம்முடைய உள்ளத்தில் ஆக்கித்தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வஸய்யினுஹு ஃபீ குலூபினா, ஈமானை எங்களுடைய உள்ளத்தில் அழகுற அமைத்து விடு இறைவா. முதல்ல ஈமான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுறாங்க. அதற்கு பிறகு என்ன? வகர்ரிஹி இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான, இறை நிராகரிப்பையும் பாவங்கள் புரிவதையும் வரம்புகளை மீறுவதையும் எங்களை விட்டு தடுத்து விடு இறைவா. இந்த கண்ட்ரோலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் வைத்திருக்கிறான். அதை நம்மள்கிட்ட கொடுத்துட்டோன்னு வைங்க, அதை நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு எப்படி வேண்டாமானாலும் பயன்படுத்தி கொள்வோம். இறைவனிடத்தில் இருந்து தான் கேட்டு நம்ம ஈமானையும் பெற முடியும். இறைவனிடத்திலிருந்து கேட்டு தான் நாம் பாவங்களிலிருந்து விடுபடவும் முடியும். திருமறை குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த அந்த அரசனுடைய மனைவி, அந்த பெண்மணி சொல்லி காட்டுன்னு ஒரு வார்த்தை எல்லாம் குறிப்பிட்றானா இல்லையா? இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தம் பிஸூ, மனிதனுடைய உள்ளம் தீமையை தான் அதிகமாக நாடுகிறது, அதில் குறைத்து வை இறைவா, அதை எங்களுக்கு வெறுப்புக்குண்டானதாக ஆக்கி இறைவா என்று அவர்கள் கேட்ட அந்த வார்த்தை, அந்த பிரார்த்தனை, அந்த சொற்பொழிவை அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்ன? இறைவனிடத்தில் தான் அதை கேட்கணும். பாவத்திலிருந்து விடுபடுவதை நாம் கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய ஈமான் வலுப்படுத்தி நம்முடைய உள்ளத்தில் அமர்வதை நாம் இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறோமா? எல்லாரும் முஸ்லீமாக இருக்கிறார்கள். என்னுடைய தாய் முஸ்லீம், என்னுடைய தந்தை முஸ்லீம், என்னுடைய பரம்பரையில் எல்லாருமே முஸ்லீம், நானும் முஸ்லீமாக இருக்கிறேன். இதை தாண்டி என்ன பெரிய விஷயம்? ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்களை விட நாம் மேலானவர்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை நாம் தினம்தோறும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம இறைவா ஹப்பிபி இலைனல் ஈமான் வஸய்யினுஹு ஃபீ குலூபினா வகர்ரி இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை வஜஅல்னா மினர் ராஷிதீன், எங்களை நேர்வழி பெற்றவர்களோடு சேர்த்து விட இறைவா. திருமறை குர்ஆனில் ராஷிதீன் என்று வரக்கூடிய இடத்தை எடுத்து பாருங்க. மலக்குமார்களை ராஷிதீன்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நபிமார்களை ராஷிதீன்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த குழுமத்தில் என்னை மறுமை நாளில் ஆக்கிவை இறைவா என்று இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அற்புதமான வார்த்தை பிரயோகம் வஜஅல்னா மினர் ராஷிதீன். இறைவா, நாளை மறுமை நாளில் எங்களை நேர்வழி பெற்றவர்களுடைய பட்டியலில் அந்த குழுமத்தில் எங்களை சேர்த்து விட இறைவா. உலகத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு பாவங்களை விட்டு விலகி நாளை மறுமை நாளில் கண்ணியமிக்கவர்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்த்து வைப்பதற்கான அற்புதமான பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். என்ன ஈமானுக்கு என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ற சிந்தனை தானே வருது நம்ம உள்ளத்துலலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை வலுப்படுத்தி கூடிய இறைவா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பெரிய சோதனை அடைந்து விட்டார்கள். அந்த ஹதீஸினுடைய துவக்கம் உஹது போர்க்களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்ட போர்க்களம். அந்த போர்க்களத்தினுடைய இறுதி நிலையில் போர்க்களத்தில் சஹாபாக்கெல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், இறை நிராகரிப்பாலும் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். இதற்கு மேல் உயிரிழப்பதற்கு எங்களால் இயலாது என்று சொல்லி இறை நிராகரிப்பாளர்கள் விலகி செல்கிறார்கள். இதுக்கு மேலே போர் செய்ய முடியாதுப்பா என்று அவர்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய அந்த நிலையை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தில் லம்மா கான யௌமு உஹத் வன்கஃபால் முஸ்ரிகூன்,
உஹது போர்க்களத்து நேரத்தில் முஸ்ரிக்கீன்கள் எல்லாம் பின்வாங்கி சென்றதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தவு ஹத்தா உன்சி அலா ரப்பி, எல்லாரும் ஒரு ஓரமாக நில்லுங்க, ஒரு வரிசையாக நில்லுங்க. அந்த இறை நிராகரிப்பாளர்கள் புறமுதுகிட்டு ஓடுவதை நான் நேருக்கு நேராக பார்க்க வேண்டும். உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை என்னங்க? நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஆடையை போட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஜும்மாவை நிறைவேற்றுமே, அப்படி இருந்தார்களா? புழுதி, மணல், வெயில், பாலைவனம், அந்த நிலையில் பற்கள் உடைக்கப்பட்டு முகமெல்லாம் இரத்த காயத்தோடு நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் விலகுங்க, அந்த இறை நிராகரிப்பால் பின்வாங்கி போறது என்னுடைய கண்ணால் பார்க்க வேண்டும். வன் கஃபால் முஸ்ரிகூன், இப்படி நிற்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மாத்திரமா? உஹது போர்க்களம்னு சொன்ன உடனே அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தை நாம் நினைவு கூறாமல் பின்வாங்கி செல்ல முடியாது. நம்ம 16வது நோன்புல இருக்கிறோமா இல்லையா? 17வது நோன்பு பத்ர் போர்க்களத்தில் நின்று எதிரிகளை தாக்கி கொண்டிருந்த சகாபாக்களை நினைவு கூறக்கூடிய நாள் இது. அந்த போர்க்களத்தை நினைவு கூறக்கூடிய நாள். அந்த போர்க்களத்தினுடைய தொடர்ச்சி தான் உஹது போர்க்களம். பத்ர் போர்க்களமாவது எதர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்குகிறான். வேறு வழி இல்லை, போர் செய்துதான் ஆக வேண்டும். எந்த தயாரிப்பும் இல்லை, எந்த முன் திட்ட வடிவம் இல்லை, யோசிக்கவே இல்லை போரை பற்றி. ஆனால் இந்த உஹது போர்க்களத்தை சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திட்டங்களை வகுக்கிறார்கள். மலைக்கு மேலே ஒரு 50 பேர் போங்க, அம்புகளோடு போங்க, மேலிருந்து தாக்குங்க. இங்கே நிற்கக்கூடியவர்கள் பல கூட்டங்களாக பிரிஞ்சு நில்லுங்க, எல்லாரும் ஒரே அணியில் நின்றாதீங்க, ஒரு கூட்டம் பின்னால் போட்டு முன்னால் வரட்டும், இப்படின்னு சொல்லி பல யோசனைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கப்பட்ட ஒரு போர்க்களம். பல்ல உடைச்ச உடனே முகத்தில் காயத்தை ஏற்படுத்தினோன்னு முகத்தில் ரத்தத்தை துடைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் சொல்லுகிறார்கள், கைஃப துஃப்லிஹு கௌமன் சுஜ்ஜுவதிஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபியினுடைய இறை தூதரினுடைய முகத்தில் இரத்த காயத்தை ஏற்படுத்திட்டு நீங்களாம் எப்படா வெற்றி பெறுவீர்கள்? இப்படி கேட்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது, அதிகாரம் முழுக்க இந்த ரப்புல் ஆலமீன் இடத்துல இருக்கிறது. இந்த நிலையில் நபிகள் நாயகம் மௌத்தாயிட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுது. எல்லா சகாபாக்களும் திடுக்குட்டுட்டாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லாரும் ஓடுறாங்க, ஓடி வராங்க. அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் தான் உஹது மலை அடித்துவாரத்திலிருந்து எனக்கு சொர்க்கத்தினுடைய வாசனை வருகிறது என்று முன்னேறி போனார்கள். சாத நபி தோழர் அவர்களை தடுக்கிறார்கள், இப்போ போகாதீங்க, அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய போர்க்களம் வெகுண்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் போகாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சாது போங்க. முடியாது, இந்த நேரத்தில் நான் போவேன், என்னுடைய இறைவனிடத்தில் என்னுடைய வெற்றியை என்னுடைய வீரத்தை பறைசாற்றுகிறேன் என்று சொல்லி உள்ளே போய் அவருக்கு திருமணம் கூட ஆகலை. அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தேடி அவருடைய தங்கை தான் வருகிறார்கள். தாய் தந்தை கூட இல்லை, ஒரு தங்கை சகோதரன், அவ்வளோதான். 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள், முகமே தெரியாத அளவுக்கு சிதைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் அது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை இழந்த நிலையில் அந்த கவலையோடு தான் காயப்படுத்தப்பட்டு இரத்த கலரையாக நிற்கக்கூடிய அந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்ரிக்கீன்கள் விரண்டு ஓடுவதை கண்ணால் பார்க்க வேண்டும். நவந்து நில்லுங்க, சஹாபாக்கெல்லாம் பின்வாங்க மாட்டாங்க. உயிரை துறந்தவர்கள், பொருளாதாரத்தை திறந்தவர்கள் பின்வாங்காமல் நிலைத்து நிற்பார்கள், அவர்லாம் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் நிற்குது, இணை வைப்பாளர்களால் தாக்கு பிடிக்க முடியல, பின்வாங்கி போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில தான் இவ்வளோ பெரிய சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஈமானில் சின்ன தடுமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா ஈமானை எங்களுக்கு விருப்பத்திற்குண்டானதாக ஆக்கு, எங்களுடைய உள்ளத்தில் அழகானதாக ஆக்கு, பாவங்களையும் வரம்பு மீறுதல்களையும் எங்களை விட்டு விலக்கிவை, எங்களுக்கு வெறுப்புக்குண்டானதாக ஆக்கு, நேர்வழி பெற்றவர்கள் எங்களை சேர்த்து விட இறைவா.
ஹிஜ்ரத்து செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வருடங்களில் இந்த பிரார்த்தனை கேட்கிறார்கள். தொடர்ந்து இறைவனிடத்தில் இந்த பிரார்த்தனை முன்வைத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் நோன்பு வைக்கிறோம், நாம் இன்றைக்கு தொழுதிருக்கிறோம், பயான்களுக்கு அமர்கின்றோம், ஈமானை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ரமலானை ஆக்கி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த நேரத்திலிருந்து நாம் முடிவு செய்ய வேண்டும், இந்த பிரார்த்தனை நான் இறைவனிடத்தில் முன்வைத்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். இந்த முடிவை நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கோம். மற்ற நாளில் நம்ம உட்காருவோமா? 10:30 மணிக்கு பள்ளியில் பயான் இருக்குது, டெய்லி பயான் இருக்குது, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னா உட்காருவோமா? தொழுகை இருக்குது, இரவு தொழுகை 2:30 மணிக்கு இருக்குது, தினசரி இருக்குது, எல்லாரும் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொன்னால் நம்ம அது செவிமடுப்போமா? ஆனால் ரமலான்ல அதற்கு நாம் நேரம் ஒதுக்குகிறோம், ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுகிறோம். அந்த ஈமான் நம்ம இடத்துல தொடர வேண்டும், ஆனால் அதற்கு இறைவனது நாட்டம் மிக மிக அவசியமான ஒன்று. அதற்காக ஒரு பிரார்த்தனை தான் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணர்ந்த தருணத்தை, அந்த நேரத்தில் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனையை முன்வைத்த அந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து இறைவனிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்மை பாவத்தை விட்டு விலகி ஈமானை வலுப்படுத்தி கொண்டு அந்த ஈமானை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு நன்மக்களாக நேர்வழி பெற்றவர்களாக இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஈமானை நம்ம உள்ளத்தில் சரியான முறையில் அமைத்துக்குள்ள எவ்வளோ கடினமான விஷயமா இருக்குது. அபூபக்கர் முஸ்லியார் என்ற ஒரு நபர் சென்ற வாரம் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் அவர் போய் பிரதமரை சந்திக்கிறார். யார் அவர் அப்படின்னா, கேரளாவினுடைய உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர். அவர் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் என்பதை தாண்டி அவர் கேரளாவில் யார் தெரியுமா? கிராண்ட் முஃப்தி. கிராண்ட் முஃப்தினா என்ன? ஈமானை உலமாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலை. அந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு நபராக அங்கே பார்க்கப்படுகிறார். ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பாக கூட ஏமன் நாட்டில் ஒரு இந்திய குடி வம்சாவளியை சார்ந்தவரை, ஒரு செவிலியரை தூக்குல போட இருக்கின்றார்கள். அப்போ இவர் கேரளாவை சார்ந்தவர், இவருடைய குடும்ப வட்டாரம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஏமன் நாட்டில் பேசுகிறார். யார்? இந்த அபூபக்கர் முஸ்லியார் தான் பேசுகிறார். இவர் யார் என்று சொல்லி அந்த ஏமன் அரசாங்கம் விசாரித்து, இவர் இவ்வளோ பெரிய ஆளா, இவர் கிராண்ட் முஃப்தியா, இவர் சரி இவர் சொல்கிறத பரிசோதனை செய்வதற்காக வேண்டி இங்கே ஒரு உலமாக்கல் சபை அமைங்க என்று அந்த ஏமன் நாடு அமைத்து அந்த பெண்ணினுடைய தூக்கு தண்டனையை தள்ளி வைத்து இருக்கிறார்கள். இவர் பேசினால் ஒரு நாடே இவருக்கு கண்ணியத்தை கொடுத்து இவருடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கிறது. கேரளா முழுக்க இவர் கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படுகிறார். ஈமானை மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இவருடைய நாவிலிருந்து வருகிறது. பிரதமரை பார்த்து அந்த நேரத்தில் சொல்லுகிறார், அற்புதமான ஆட்சி நீங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை மாதிரி ஆட்சி யாருமே இதுக்கு முன்னாடி வழங்கவில்லை. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அதிகரித்திருக்கிறது. இப்படி பேசுகிறார். பார்த்தோமா இல்லையா? செய்தித்தாள்களில் எல்லா வலைதளங்களையும் பார்த்தோமா இல்லையா? ஈமானை கலட்டி வைத்து விட்டார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அநியாயக்கார அரசனுக்கு முன்பாக சத்தியத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்பவன் தான் தன்னுடைய ஈமானை நிலைப்படுத்தி கொண்டவன், ஈமானுடைய உச்சக்கட்டத்தை அடைந்தவன். ஆட்சி பலத்திற்காக, அதிகார பலத்திற்காக வேண்டி பச்சை பொய்யை பேசிவிட்டு வந்திருக்கிறார் என்றால், ஒருவன் பேசினால் பொய் பேசுகிறான் என்றால் அதுவே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று. இதுதான் நபிமொழி. ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இன்றைக்கு விலை பேசப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அறிவான். தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக ஆயிருமா இல்லையா? இந்த தலைவர் தான் எங்களுக்கு நபிகள் நாயகத்துக்கு பிறகு தலைவர், இவர் எங்களுக்கு வழிகாட்ட வந்த தூதர், இப்படிலாம் பேசுவார்கள். அரசியல்வாதினா கூட தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம், நீ ஒரு அரசியல்வாதி என்று சொல்லி கிராண்ட் முஃப்தின்னு இருந்துக்கிட்டு ஈமானை நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய ஈமானை இன்றைக்கு அந்தரத்தில் தொங்குகிறது என்றால் நம்முடைய நிலைமை என்ன? சாதாரண ஒரு செல்போன் நம்முடைய ஈமானை பறித்து விட்டு போயிருதா இல்லையா? விளையாடிக்கிட்டு இருப்பாரு, கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருப்பாரு, பாங்கு சத்தம் கேட்கும், இந்த ஒரு மேட்ச் முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த மேட்ச்சில் தான் கவனம் செலுத்துவார், தொழுகை விட்டுருவார். ஒரு விளையாட்டு
நம்முடைய ஈமானை பறிக்கிறது. இன்னவிர காரியங்களை எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஈமானை விட அந்த காரியங்களை பெருசா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த காயங்களோடு நின்று கொண்டு இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்து ஈமானை தன்னுடைய உள்ளத்தில் ஆழப்பதிய வைத்துக் கொண்டார்களே, அவர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயம் நாம். யாரோ ஒரு கூத்தாடியை பின்பற்ற சமுதாயம் கிடையாது, ஒரு அரசியல்வாதியை நாம் பின்பற்றக்கூடிய சமுதாயம் கிடையாது. என்னுடைய உயிரை முன்வைத்தும் கூட இந்த ஈமானை நான் வலுப்படுத்தியே தீருவேன் என்று முன்வந்த ஒரு தூதர், அவர்களை பின்பற்றுகிறோம். இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறதுக்கு முன்னாடி வரிசையாக இறைவனை புகழுகிறார்கள். ஒவ்வொரு படியாக அவங்க காஃபிர்கள் பின்வாங்கி போகிறத பார்த்து பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அல்லாஹும்ம இறைவா லக்கல் ஹம்து, உனக்கே புகழ் அனைத்தும். நாங்கள் அப்படியே நின்று இந்த போர்க்களத்தில் சாதிச்சிட்டோம் நான் சொல்ல வரல, உனக்கு தான் புகழ் அனைத்தும். முதல் வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம லா காபில லிமா பசத்த வலா பாசித்த லிமா கலைத்த, நீ நிர்ணயித்து நீ முடித்ததை எவனாலும் விரிவுபடுத்தி விட முடியாது. நீ முடிச்சிட்டனா அது முடிஞ்சது தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா ஹாதிய லிமா லலல்த வலா முலில்ல லிமா ஹதைத்த, நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவனை வழிகெடுக்கிறவனுக்கு எவனுக்கும் முடியாது. நீ யாரை வழிகேட்டில் விட்டுட்டாயோ அவன் நேர்வழிப்படுத்துறதுக்கு எவனும் முடியாது. வலா மூத்திய லிமா மனத்த வலா மானிய லிமா ஆத்தைத்த, நீ கொடுத்ததை எவனால் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை எவனால் குடிக்க முடியாது. வலா முகர்ரிப லிமா பாத்த வலா முபாத லிமா கர்ரபுத்த, நீ தூரமாக்கியதை எவனால் நெருக்கி தர முடியாது, நீ நெருக்கியதை எவனால் தூரமாக்க முடியாது. அல்லாஹ் முபுசுத்த அலைனா மின் பரக்காத்திக்க வ ரஹமத்திக்க வ ஃபல்லிக்க வ ரிஸ்கிக்க, இறைவா உன்னுடைய பரக்கத்தையும் உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய ரிஸ்கையும் எங்களுக்கு நீ நிறைவாக கொடு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க நஈமல் முகீம் அல்லதி லா யஹுல் வலா யஸூல், நீங்கி விடாத நிலை பெறக்கூடிய உன்னுடைய நாமத்தை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். அல்லாஹும்ம நஈம யௌமல் ஐலத்த, வறுமையினுடைய நாளில் உன்னுடைய நாமத்தை நான் கேட்கிறேன். வல் அம்ன யௌமல் ஹௌஃப், பயத்தினுடைய நாளில் உன்னுடைய அபயத்தை நான் கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவையும் குறிப்பிடுகிறார். அல்லாஹும்ம இன்னி ஆயிதும் பிக்க மின் ஷர்ரிமா ஆதைத்தனா வ ஷர்ரிமா மனாத்தனா, எங்களுக்கு நீ தடுத்த தீங்கு, எங்களை வந்து அடைய இருக்கின்ற தீங்கு, இந்த தீங்குலெல்லாம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நான் உன்னிடத்துல தான் கேட்கிறேன். அது பரக்கத்தாக இருந்தாலும் சரி, என்னுடைய உணவாக இருந்தாலும் சரி, நீ கொடுக்குற நேர்வழியாக இருந்தாலும் சரி, நீ தடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உன்னிடத்தில் கேட்கிறேன். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹும்ம ஹபிபி இலைனல் ஈமான் வ ஸய்யினுஹு ஃபீ குலூபினா வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான வஜஅல்னா மினர் ராஷிதீன். அல்லாஹும்ம தவஃபனா முஸ்லிமீன் வ அஜ்அல்னா முஸ்லிமீன் வாழ்க்கீனா பி சாலிஹீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து பிரார்த்தனையை செய்து முடிக்கிறாள், எங்களை முஸ்லிமாக மரணிக்க செய் இறைவா. ஈமானை வலுப்படுத்தி கொண்டவன் தான் முஸ்லிமாக மரணிக்க முடியும். ஈமானை நாம் அந்தரத்தில் தொங்க விட்டு கொண்டு ஈமானை ஒரு சாதாரண விஷயமாக வைத்துக்கொண்டு நானும் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த ஃபாய்தாவும் இல்லை. நாம் மரணிக்கும் பொழுது நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நம்முடைய மறுமை என்பது மிகப்பெரிய கைசேதத்திற்கு உண்டானதாக ஆகிவிடும். ஜனாசா தொழுகையில் நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகிறார்களா இல்லையா? நீ யாரை வாழச் செய்கிறார்களோ அவர்களை ஈமானோடு வாழச் செய், நீ யாரை மரணிக்க செய்கிறாயோ அவர்களை முஸ்லீமாக மரணிக்க செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொழுகையில் கூட ஈமானைத்தான் வலியுறுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க செய்திருக்கிறார்கள். அதை நமக்கு வலுப்படுத்தி தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த பிரார்த்தனையாக முன்வைக்கப்படுகிறது. அதை நம்முடைய நினைவில் நிறுத்தி கொண்டு நாம் அந்த பிரார்த்தனையை தொடராக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பெரும் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கிய பிரார்த்தனையை நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உஹது போர்க்களம் நடந்த பொழுது செய்த ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தொடர்ந்து பல வெற்றிகளை தான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். அதனுடைய இறுதி எங்கன்னு சொன்னால், அவர்கள் மக்கா வெற்றி அடைந்து ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை நிலைநிறுத்திய தருணம். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வசனத்தை இறக்குகிறான். வாலமு 49வது அத்தியாயத்தில் 7வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக மரணம் நெருக்கமாக இந்த தருணத்தில் இறக்கி அருளப்பட்ட வசனங்களில் ஒன்று. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வாலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஃபீக்கும் ரசூல் அல்லாஹ் உங்களில் ஒரு தூதர் இருக்கிறார், லவ் யூதீக்கும் ஃபி கசீரும் மினல் அம்ரி எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டு போயிருந்தாரே, ஆனால் ல அனித்தும் உங்களுக்கு அது சிரமமாக ஆகியிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில கட்டுப்பாடுகளை கற்றுத்தந்திருக்கிறார்களா இல்லையா? ஒரு சில வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இவன்தான் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு வரையறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அது எந்த சித்தாந்தத்தோடும் எந்த மார்க்கத்தோடும் எந்த வழிமுறையோடும் ஒத்துப்போகாது. அதை கடைபிடிக்கிறவன் தான் முஸ்லீம். அதனால தான் பல இடங்களில் முஸ்லீம்கள் இறை நம்பிக்கையாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை அமைத்து தந்தது நீங்கள் சிரமப்படாமல் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காக தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் இருந்து தொடர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்தார்களா இல்லையா? அதனுடைய இறுதியாக அவர்கள் மரண தருவாய்க்கு முன்னால் அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான். இந்த பிரார்த்தனை யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லித்தரப்பட்ட பிரார்த்தனைகளை நாம் புரிந்து கொள்கிற வகை ஒரு விளக்கம் அப்படிதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்த பிரார்த்தனை என்று சொல்லி ஒரு சில பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகிறான். வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஈமானை முழுமைப்படுத்த விரும்புகிறான். வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை அல்லாஹ் அழகுற அமைப்பதற்கு விரும்புகிறான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர உங்கள் இறை நிராகரிப்பை விட்டும் உங்களை தூரமாக்குவதற்கு, ஒல் ஃபுசூக இறை மறுப்பை விட்டும் உங்களை தூரமாக்குவதற்கு, பாவம் புரிவதை விட்டும் உங்களை தூரமாக்குவதற்கு, ஒல் இஸ்யான வரம்பு மீறுவதை விட்டும் உங்களை தூரமாக்குவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். உலாய்க்க ஹுமுர் ராஷிதூன் அவர்களை தான் அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்கள் சேர்ப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனில் நமக்கு அதற்குண்டான அங்கீகாரத்தை வழங்குகிறான். அதை மிக முக்கிய பிரார்த்தனையாக நமக்கு திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லித்தரப்பட்ட இந்த பிரார்த்தனையை நாம் இடைவிடாமல் தொடர்ந்து ரமலான் மாதத்தில் ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையில் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.